ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. பேப்பர்லலாம் ஒரு சமீபத்தில ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி டி நகர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 80 வயது தக்க ஒரு பெண்மணி படுகொலை செய்யப்பட்டாங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வேலை செய்ற அந்த வேலைக்கார அம்மாவே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மிகப்பெரிய அந்த படுகொலைய செஞ்சிருக்காங்க. அப்படின்ற விஷயத்த ப ப பார்த்துருப்பீங்க. ஏன்னா பேப்பர்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு லட்சாதிபதி பெண்மணி அவங்க படுகொலை செய்யப்பட்டார். அப்புறம் அவங்க குடும்ப சம்மந்தமான அவங்க பசங்க என்னென்ன வேலை செய்றாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, ஏன் தனியா இருந்தாங்க, இது மாரி நியூஸ்லாம் நீங்க அதில படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு அந்த அம்மாவ பத்தி நான் நெறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண மிகப்பெரிய சமூக சேவையில நானும் ஒரு சின்ன ஒரு ஒரு அணிலா அவங்களோட சேவைக்கு நான் உறுதுணையா இருந்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே அந்த அம்மா லட்சாதிபதின்னு சொல்றாங்க. ஆனா, அந்த அம்மா மிகப்பெரிய ஒரு சமூக சேவைக்கு அவங்க டி நகர்ல பார்த்தீங்கன்னா, அப்பூர்வா உமன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்ப நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கூட்டான ஒரு லேடீஸே பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சிய தொடர்ந்து பண்ணுவாங்க. பல பேருக்கு நிறைய நல்லதும் பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதனால கொன்னாங்க? எதனால அந்த விபத்து நடந்துச்சு? எதனால அந்த படுகொலை செய்யப்பட்டாங்கன்ற விஷயம் போலீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த ஒரு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமா கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த அம்மா என்னென்ன சமூக சேவை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லணும். ஒரு 15 வருஷமா பார்த்தீங்கன்னா, டி நகர்ல எம்சிஎன் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு ரூ. 50,000 வருடாந்திரமா அவங்களோட சொந்த செலவுல குடுத்துருக்காங்க. அது இல்லாம அவங்க நண்பர்கள் மூலியமா ஆகட்டும், அவங்க ஃபேமிலி உறுப்பினர்கள் மூலியமா பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இப்ப சமீபத்தில இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 குடுத்துருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு டொனேஷனு. அது இல்லாம 6ஆம் வகுப்பிலேயே பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு தொடர்ந்து கல்வி சேவை. அது இல்லாம 10த்ல பார்த்தீங்கன்னா, 400 மார்க் மேல எடுத்த பசங்களுக்கு காலேஜ் முடியிற வரையுமான ஒரு மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப் ப்ரோகிராம் அவங்க அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. இதுக்கான தொடர் நிகழ்ச்சி அவங்க 15 ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்களும், பசங்களும் அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சியும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில நானும் போய் பேசியிருந்தேன். அந்த அம்மாவோட நினைவேந்தல் அப்படின்றது. இதில ஏன் இந்த விஷயத்த பத்தி நான் பேசுறேன்னா, இந்த கொலை சம்மந்தமான விஷயங்களோ, ஒரு சமூக சேவைய பத்தி வெளிப்படுத்தணுன்றதுக்கு தான் மெயின் காரணம். அதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான மூல காரணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பணமா தான் வருது. அந்த பணம் என்னவா தோணும்? ஓ! வசதியானவங்க, அவங்க யாருக்காச்சும் குடுத்து உதவ வேண்டியது தானே அப்படின்னு தோணும். அவங்க தான் நெறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்களே! அப்ப அதுக்கு ஏன் அப்படின்னா, நம்ம என்ன நெனைச்சிடுறோம்னா, எல்லாருமே நமக்கு உதவி பண்ணிருவாங்க நம்ம நெனைச்சிடுறோம். ஆனா நிஜமான காரணம் என்னன்னா, நமக்கு உதவி பண்றதுக்கு, உதவி பண்றவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சும்மாவே எல்லாரும் நமக்கு உதவி பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு ஒரு உதவி பண்றோம்னா, நம்ம அவங்க நல்லா இருக்கணுன்ட்டு வேண்டும். இப்ப நீங்களே பார்த்துருக்கீங்க, வெளியில யாராச்சும் யாசகம் கேட்பாங்க. நீங்க எல்லாருக்கும் போய் குடுத்துருவீங்களா? உங்களுக்கு மனசுல தோணும். இவங்களுக்கு இன்னாருக்கு நம்ம குடுக்கணும்னு தோணும். அவங்களுக்கு தான் குடுப்பீங்க. அப்போ நீங்க குடுக்காதவங்களுக்கு யாராச்சும் குடுக்காம இருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா அவங்களுக்கு வேற யாராச்சும் யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க வசதியா இருக்காங்கப்பா, அவங்க குடுத்தா என்ன ஆகப்போது? கஞ்ச பிசுனாரி. இது மாரி குடுக்காதவங்களுக்கு பல காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. நெஜம் என்னன்னா, உங்களுக்கு கிடைக்கலன்னா, அது அவங்க மூலியமா வரக்கூடாதுன்ட்டு இருக்கும். அதனால தான் கிடைக்கலையே தவிர, உங்களுக்கு யார் மூலியமாவோ அந்த தேவை கண்டிப்பா சேரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு பால தயிர் ஆக்கணும்னா உர கண்டிப்பா தேவை. அந்த சின்ன உர போட்டா தான் நீங்க ஒரு 10 லிட்டர் பால் வச்சிருந்தாலும் அது தயிரா மாறும். அப்போ நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்யணும்னா, நம்மளுக்கும் ஏதாச்சும் ஒரு சுத்தபத்தமா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும். அப்பதான் அவங்க தேடி நமக்கு செய்வாங்க. நீங்க உதவி வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அது நமக்கு கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும்னு சொல்லி நம்ம முன்னேறாமயே போயிரும். ஸோ உதவின்றது நம்ம குடுக்குற நிலைமைக்கு வளரணும்னு தான் நினைக்கிறோமே தவிர, நம்ம யார்கிட்டும் உதவி வாங்கணுன்ற எண்ணத்த நம்ம என்னைக்கு நம்ம குறைக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கை அதிகமான வளர்ச்சி அடையும். படுகொலைக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா, பணம் சம்பந்தமான விஷயமா தான் இருக்கும். இன்னும் யோசிச்சு பார்த்தா அந்த அம்மா உதவி கேட்டிருப்பாங்க. இல்ல பணம் சம்மந்தமா ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த உதவி சம்மந்தமா தான் இந்த விஷயமே நடந்திருக்கு. ஆனா இதுவும் ஒரு வாழ்வியல் ரகசியம் தான். இந்த வாழ்வியல் ரகசியன்றது நம்ம என்னைக்குமே உதவி வாங்கணுன்ற எண்ணத்தோட குறைச்சிட்டு, நமக்கு நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நமக்கு தேவையானவங்க நம்மள தேடி அந்த உதவி பண்ணுவாங்க. இதுதான் நெஜம். நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க, "ஐயோ! நான் பழகுனேன்ப்பா, அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல." இப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்காதீங்க. ஏன்னா, நீங்க ஒரு உதவி பண்ணீங்கன்னா, அதுக்கான நல்லது உங்களுக்கு எந்த ஒரு மூலியமா நடந்திருக்கும். ஒரு சின்ன ஒரு குறிப்பா சொல்றேனே, ரோடு கிராஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க உங்கள பாதுகாத்து வச்சிருப்பாங்க. உங்கள யாராச்சும் ஒரு வாழ்த்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க பண்ண உதவிக்கான ஒரு அடையாளம் தான். ஸோ நீங்க உதவி பண்ணவங்க கிட்டயே போயிட்டு, அவங்க இனிமே எனக்கு எதுவுமே உதவி பண்ணலன்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. மீ இன்னொரு வாட்டி மீண்டும் சொல்றேன். நமக்கு உதவி பண்ணணும்னா பல பேர் அதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்.
அவங்க தான் நமக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்க நெனைக்கிற மாரி யார் கேட்டாலும் நமக்கு குடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட போகாதீங்க. நீங்க உதவி பெறணும்னா, நீங்க அந்த உதவி பெறுற அளவுக்கு நம்மளும் ஒரு மனநிலை வச்சிருக்கணும். உதவி பெறவங்களும் நம்ம நல்லா இருக்கணும் மனசார நெனச்சாவே போதுமே தவிர, அவங்க கிட்டாடி நம்ம விசுவாசம் காமிக்கணுன்ற அவசியம் கூட இல்ல. உங்களுக்கு யாராச்சும் வாழ்நாள்ல பல உதவிகள் பண்ணியிருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவங்களோட வளர்ச்சி மேலும் மேலும் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க வேண்டுனீங்கனாவே போதும். அவங்களுக்கு தேவையான அந்த அத்தன விதமான சகல உதவியும் பெறும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு நல்லது செய்ற லெவலுக்கு நீங்களும் பெரிய பெரிய ஆளாயிருவீங்க. இந்த விஷயத்த நான் மெயினா பேசின காரணமே என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்றதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இது சம்மந்தமா மேலும் நிறைய விஷயங்கள் பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நான் உங்கள் மோனா காண்பாலா. நன்றி, வணக்கம்.